இப்படி எந்த காரணத்தினால மூட்டு வலி வந்தாலும் முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கு உணவும் வாழ்க்கை முறையிலையும் என்ன மாற்றங்கள் வேணுங்கிறத பார்க்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் அப்படிம்பாங்க. புளிப்பு சுவையை நல்லா குறைச்சிக்கணும். அடுத்து ரெண்டாவது, எண்ணெய் பலகாரங்கள், ரொம்ப ஆயிலி ஃபுட், இதில் எண்ணெயிலே பொரிச்ச பூரி மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளணும். உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது, வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது, வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிறது, இது மாதிரி உடல் எடைக்கு குறைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும். உடல் எடை ரொம்ப கூட்டுறதுக்கு உள்ள தயிர், நெய், அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள், இந்த கிழங்கு வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தவிர்த்துடணும். மூட்டு வலிக்கு வாய்வு பதார்த்தங்கள் ஆகவே ஆகாது. எந்த பொருள்லாம் நிறைய வாயுவை கொடுக்குதோ, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி சிவப்பு, இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி உணவுகள் உடலுக்கு நல்ல புரதம் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அது சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா நிறைய வாயுவை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். வாயு நிறைய வரும் பொழுது அது மூட்டு வலியை அதிகரிக்கும். இந்த உணவுகளை தவிர்த்தணும். ஒருவேளை நம்ம உணவில் இந்த மாதிரி வாயு கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்தால் கூட அதில் நிறைய இஞ்சி, பூண்டு மாதிரி உணவுகளை நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும். இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது. ரொம்ப ஐஸ் தண்ணி குடிக்கிறது, உடலை டக்குன்னு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்ப நீர் காய்கறிகள், அதை ரொம்ப குறைத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் உணவில் இதோடு சேர்ந்து வெளிப்பிரயோகமாக மூட்டில் நிறைய தைலங்கள் இருக்குது. அது நாராயண தைலம், பிண்ட தைலம், வாதகேசரி தைலம், இந்த மாதிரி எண்ணெய்களை ஆரம்பத்திலே வலி ஆரம்பிக்கும் போதே மூட்டுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறது. கால்சியம் குறைவு இருந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்ததுன்னா பிரண்டை சட்னி எடுத்துக்கிறது, மோர் நிறைய எடுத்துக்கிறது, இது மாதிரி உணவுலேயே எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வலியை குறைக்கிறதுக்கு உதவும். இதை தாண்டி ஆரம்பத்திலேயே சரியான யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணோன்னா மூட்டுகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், தசைகள், அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் இந்த வலியை தீவிரமாக போக விடாமல் தடுக்கும். இந்த வலியினால் கால் போ மாதிரி ஆகி சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து விடலாம். அதனால் மூட்டு வலியை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு ஆரம்பத்திலேயே தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுமையாக இந்த நோயிலிருந்து வருங்காலத்தில் விடுபடலாம்.